அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இனிப்பு அப்பம் செய்ய போகிறோம். இதை வந்து அரிசி பருப்பு ஊற வச்சும் செய்யலாம், இல்லைன்னா உடனே செய்யணுன்னா மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு வச்சு நம்ம அப்பம் செய்யலாம், இனிப்பானது. இப்போ வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டோம்னா இல்லை கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம்னா 3/4 கப்பு ஜீனியை ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவை கொட்டி இதில் நல்லா கலக்கிக்கணும், கட்டி இல்லாமல். இதில் வந்து 2 ஏலக்காய் பொடி பண்ணி போடுங்க, 1/2 ஸ்பூன் சுக்கு பவுடர், ஒரு பிஞ்ச் ஆப்பச்சோடா, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு இந்த அப்பமாவை கலக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி அப்பம் செய்யலான்னு பார்க்கலாம். தீ மிதமான தீயாக இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு கரண்டி விட்டோம்னா அப்பம் நல்லா வெந்து மேலே எழும்பி வரும். இப்போது 2 பக்கம் திருப்பி போட்டு இது செவக்க வெந்த பிறகு இதை எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயை ஊற்றிடணும். இப்பொழுது சுவையான மணமான மைதா மாவு இனிப்பு அப்பம் தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு திடீர்னு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்லாம்.